சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட 2 பெண்கள், எழுந்துள்ள புதிய சந்தேகங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆட்சியாளர்களுக்கு முன்னரே தெரியுமா? அருட்தந்தை ரோஹான் கேள்வி. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு. நானுஓயா தோட்ட குடியிருப்பில் தீ பரவல், முற்றாக எரிந்து நாசமாக்கிய வீடு. கிங்கங்கையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. வாத்துவையில் புகையிரதத்துடன் கார் மோதி விபத்து. ஹார்மோஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் விடுவியுங்கள், ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பொது கிணறு ஒன்றில் இருந்து பெண் ஒருவர் உயிருடன் மற்றொரு பெண்ணின் சடலம் சிதைந்த நிலையிலும் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் நேற்றைய தினம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த கிணற்றுக்குள் மேலும் ஏதேனும் சடலங்கள் இருக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் கிணற்றில் உள்ள நீர் இறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. எனினும் இந்த சோதனையின் போது வேறு சடலங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு மற்றும் வெள்ளாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசேட குழுக்கள் மூலம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. மீட்கப்பட்ட சடலம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கிராமம் வம்மியடியூற்றினை சேர்ந்த 45 வயதுடைய ரவிநலாயினி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலத்தின் அருகே இருந்த பாதணிகளை வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ள போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை உயிருடன் மீட்கப்பட்ட பெண் வீதியில் நடந்து செல்லும் காட்சியும் அவருக்கு பின்னால் மற்றொரு பெண் தொடர்ந்து செல்லும் காட்சியும் அடங்கிய சிசிடிவி பதிவுகள் வெளியாகியுள்ளன. பின்தொடர்ந்து செல்லும் அந்த பெண் இந்த கடத்தல் மற்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சமூக ஊடகங்களில் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பிலும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொத்தியாவுலையில் கடந்த வியாழக்கிழமை காணாமல் போன பெண்ணே உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த பெண் குறித்த மர்மம் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடத்தப்பட்டனவா என்று சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 21ஆம் தேதி நெருங்கும் போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான நீதி மற்றும் விசாரணைகள் குறித்து சமூகத்தில் ஒருவித பதற்றம், எதிர்பார்ப்பும் தானாகவே உருவாகிறது. கடந்த 7 வருடங்களாக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போதைய நகர்வுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே குறித்து தற்போது பரவலாக பேசப்படுகிறது. கடந்த காலங்களில் அவரது பெயர் இந்த சம்பவங்களுடன் எவ்விதத்திலும் தொடர்புபடாதவாறு மறைப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுரேஷ் சாலையின் கைதுக்கு சேனல் 4 ஊடகத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட கருத்துக்களே காரணம் என பலர் கருதுகின்றனர். ஆனால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி ராணுவத்தில் பணியாற்றிய சிலரின் சாட்சியங்களே இந்த தீர்மானமிக்க கைதுக்கு முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து முன்னரே அறிந்திருக்க வாய்ப்புள்ளதாக விமர்சனங்கள் உள்ளன. இவ்வளவு காலம் கழித்து தற்போது உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளமை குறித்து சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றதென தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் 317 இருந்த லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேன் 1 லிட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 398 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 365 ரூபாவாக இருந்த லங்கா பெட்ரோல் 95 ஒக்டேன் யூரோ 4 1 லிட்டரின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 455 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 303 ஆக இருந்த லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 79 அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 382 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
ரூபாய் 353 இருந்த லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 1 லிட்டரின் விலை 90 அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 443 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 195 இருந்த லங்கா மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 60 அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 255 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் அமுலுக்கு வரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பகுதியில் உள்ள கிளாஸ்கோ தோட்ட மத்திய பிரிவில் நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் குடியிருப்பு ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயினால் எரிந்து வீடு முழுவதும் முற்றாக நாசமடைந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பில் 5 பேர் வசித்து வந்த நிலையில் அவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். இத்தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் நானுஓயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். நெலுவ மாதுகெட்ட பகுதியில் கிங்கங்கையில் மிதந்தவாறு இருந்த நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பிடதனிய பட்டுவங்கள பகுதியைச் சேர்ந்தவராவார். கிடைத்த தகவலுக்கு அமைவாக செயற்பட்ட நெலுவ போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினால் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் முன்னதாக மனநலம் சார்ந்த பாதிப்புகளை கொண்டிருந்தவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் நெலுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாத்துவ பகுதியில் உள்ள புகையிரத கடவு பாதை ஒன்றில் கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் தம்பதியினர் 2 காயமடைந்துள்ளனர். மருதானையிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்ற போது காரில் ஒரு பெண்ணும் ஆணும் இருந்துள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காயமடைந்த 2 26 வயதுடையவர்கள் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் தொடரும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர அவகாசம் கொடுத்து கடுமையான அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். டிரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோசியலில் வெளியிட்ட பதிவில் கூறியதாவது: ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாகவும் எந்த அச்சுறுத்தலும் இன்றியும் திறக்காவிட்டால் இன்னும் 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா ஈரானின் பல்வேறு மின் நிலையங்களை தாக்கி அளிக்கும் மிகப்பெரிய மின் நிலையத்திலிருந்து தொடங்கி என குறிப்பிட்டுள்ளார். இந்த அச்சுறுத்தல் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பதால் உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்து ஏற்றுமதி கப்பல்கள் தடைப்படுவதால் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாகும். உலகில் சுமார் 20 தொடக்கம் 25% எண்ணெய் இதன் வழியாக செல்கிறது. சமீபத்திய சூழல் ஈரான் எதிரி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி நீரிணையை மூடியுள்ளது. பல கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் ராணுவ இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. ட்ரம்ப் முன்னதாக நீரிணையை திறக்க பிற நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.